சேவலுக்கு சாராய ஊத்திருந்தா மச்சான் 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 நம்ம மோசம் போயிட்டோம். கொக்குளத்துக்கு அவனுக்கு புத்திய காமிச்சிட்டானுங்க. சண்டையில தோத்து நம்ம சேவல் சாகல, விஷ கத்தி வச்சு நம்ம சேவலை கொண்டுட்டானுங்க. இத பாருங்க நீலமுத்து போயிருக்குது. மச்சான் ஆத்திரப்படாதீங்க. அந்த ஈரஜாதி பயிர் தான் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா நாம அப்படி செய்ய முடியுமா? அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆத்திரத்துல அந்த மரத்துல இருக்க அருவாள் எடுத்து ஒரே வட்டா வெட்டிட்டீங்க. கேளுங்க மாப்பிள, என்னையா அது? வகாலி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? எதுக்கே சேவலை வெட்டின? பந்தயத்துல உன் சேவல் தோத்து போச்சுக்கிறதுக்காக ஜெயிச்சு என் சேவலை வெட்டணுமா? எந்த ஒரு நியாயா? சுத்த காட்டும் காட்டித்தனமா இருக்கு. எதையா காட்டும் காட்டித்தனம்? வகாலி நீ செஞ்ச வேலைக்கு ஒன்ன வெட்டிருக்கணும். பட்டு வேட்டி சட்டை கட்டினா விட்டு போதுமாயா? பரம்பரை புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? நான் என்ன பண்ண? அப்படி ஏதோ விளையாட்டுக்கு சேவை கட்டி விட்டேன். நீ வில்லங்கமோ சேவல விசக்கத்தி வச்சு என் சேவலை கொண்டு விட்டல. விசக்கத்தி வச்சு விசக்கத்தை வச்சு போட்டியில் ஜெயிச்சவங்க பொச்சு வயசு இப்பதான்டா தெரியுது. இப்படித்தானே எட்டுப்பட்டி சேவலையும் ஜெயிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்ப வாங்கட ஆம்பளை தான் டேரக்டர் போதிக்கலாம். மாப்பிள கூட்டம் கும்பல்ல வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன். இந்த மாயாண்டி ஒண்ணு மானம் கட்டவல்ல. இந்த கக்கசி கூட கட்டுப்பாரு. இந்த மாயாண்டி மானத்தை பத்தி என் சேவை வீரத்தை பத்தி சும்மா ஏயா குடிச்சிட்டு வளர்ற பங்காளி. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கத்தியில விஷம் தடவினா மாதிரி வார்த்தையில விஷம் தடவி பேச்சோட பேச்சாயா மச்சான குடிக்காரன்னு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வக்காளி பக்கா இதே மாதிரிதாயா ஏன் சேவலையும் 5 பவுன் சங்கிலிக்கு ஆசைப்பட்டு விஷம் வச்சு கொண்டு விட்டானுங்க பொண்டுக்கு பயலுங்க. யாரா பொண்டுக பைய? பொண்டாட்டி தாலிய பந்தயம் வச்சு ஆடுற பொசக்கட்ட நாய். நீ எல்லாம் கை நீட்டி பேச அளவுக்கு வந்துட்டேன். டேய் வக்காளி எல்லாம் உன்னாலதான்டா. உன்னை குடி தோண்டி பாய்ச்சிட்டானா மத்த வேலை. குடிச்சு போட்டு வந்திருக்கேன். எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. குடிக்காரப்பையா மண்ணந்தாடி குடிக்காரப்பையா பேடி பையா திருட்டு பையா விளையாட்டுக்கு சாவல்ல விசகதி வச்சு பண்ணுவேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்படி அவன் பிறந்து விட்டு முழுக்கு போட்டு இப்படி என் கூட வரதா இருந்தா வா. இல்ல உங்க அண்ணன் தான் பெருசுன்னா அவங்க கூட இந்த வாழா வட்டியா சாவு.
சாவு காரணமே இவங்கதான். கொக்குலத்தானுங்க என்ன பகுமானமா வர்றானுங்க பாரு மச்சான். வாராண்டா பாய், என் பிள்ளைய கொன்னவன் என் குடிய கடுத்து வாராண்டா. அவன் அங்கே செஞ்சுட்டு இளவுக்கார வர்றீங்க. தங்கச்சி சாவுக்கு காரணம் அடிக்கலாடா. நிலமரக்கவன கொண்டாடிக்க நிலமரக்கா சாமி சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சி சாவுக்கு நான் பொறுப்பு இல்ல. சாமின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நின்று கேட்கும். அப்ப தெரியா ஓயா பொல்லாத சாமி செய்யறதே செஞ்சு விட்டு அந்த சாமி மேலே பழி போறீங்க. அந்த சாமி தான் செய்ய நான் பாக்குறேன்டா. உங்களுக்கு பேச்சு ராக்கிரோ உங்களை காட்டுது. போக வளர்த்துவீங்களா, நீங்க தொடர்ந்துவீங்களா, என்ன கட்டி ஆவிகளா? என்னத்தா கறிகறி எடுத்தியாக்கும் வாடை அடிக்குது? இல்லப்பா, வீரு காளான் கொண்டாந்தேன். அத குழம்பு வச்சு எடுத்தாந்தா புள்ள நல்லா சாப்பிடுவேன்னு கொண்டாந்தேன். என் மக விரும்பாய்க்கு காளான் குழம்புன்னா ரொம்ப உசுறு. என்ன ஆத்தா, கறி குழம்பு வாழை காட்டுல போற வேட்டியா பிடிச்சிருக்குது? வாடா வச்சு கிறுக்கு பயிர என்ன எங்கிட்டு அந்த கொடுமையை ஏத்தா கேக்குற நீங்க? இந்த ஊர்ல ஒரு வக்கத்தவைய நாய்கிட்ட பீ கிடப்பட்ட மாதிரி கஞ்சி குடிக்க போய் சொல்லக்கூடாது. எங்க பேயாத்திர போய் கடனை வாங்கி விட்டான். கடனை திருப்பி கேட்டா மாடு கண்டு போட்டு பாலை விட்டு கடனை அடைக்கின்றான். உக்கால வந்த கோபத்துல தூக்கி போட்டு விழா முடிச்சு நேரம் இங்க வர்ற. அவன் தான் மாடு கண்ணு போட்ட உடனே கடன் அடைக்கிறேன்றான்ல, அவனே என்ன போட்டு அடிச்ச? அதை என்ன கேக்குற? அவன் கால மாட காட்டான், அது கண்டு போட்டு பால் கறந்தவன கடன் அடைக்கிறான். நம்ம கிளவி பேயாத்த எப்படி ஆளு? காத்துல வெண்ணெய் எடுக்கிறவன், அவன் கால மாட்டுல பால் கறக்கிறவன். ஏன்னா நான் தெரியாம கேட்கிற உன்ன, உங்க ஊர்ல என்ன கால மாடு பால் கறக்குறா? ஏண்டா கறக்குறாங்க, கறந்து விக்கிறாங்க. இந்த வில்லங்கமான பயலுக மத்திய மாட்டிக்கு நான் வர்ற பாடு இருக்க. ஒட்டா விட்டு நாயி கிளவியை வச்சுக்கிட்டு கிட்ட பேசக்கூடாது. நாயா அலையிற வச்சு எனக்கு ஒரு உதவி பண்றிய? ஐயோ, இந்த எருமை ஏன்டா வந்துட்டா? வெறுமாயே, வெறுமாயா, நீ வாத்தியா அவனுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருமா. தாத்தா தங்கச்சி என்ன பத்த அம்மா இதை வாங்கிட்டா. நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப உனக்கு பிடிச்ச காளாங்குழம்ப அண்ணன் மாயாண்டி கொடுத்து அனுப்பிச்சுமா. அந்த கிழவி கொல்லிக்கண்ணு போறதுக்குள்ள எங்கிட்டாண்டி கொண்டு வச்சு சாப்பிட்டுட்டா. போமா. கௌதாரி, என்ன வகுத்த வழியா? ஏன் அப்படி உருண்டு கிடக்குற? எல்லாம் உன் நினைப்பு தாயா. கௌதாரி, அன்னைக்கு ஆத்திர விழுந்து சாக கிடந்த என்ன காப்பாத்திர பத்தியா? அதுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இதை கொடுத்துட்டு போனாலும் வந்தேன். என்ன கைய விடுற? வட அடா உனக்கா? உனக்கு கிழவி நேற்று சுட்டு வச்சிருந்தா, அது அவளுக்கு தெரியாம நான் சுட்டுட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாயா? என்னது? நானு உன்னை காப்பாத்தல, நம்ம காதலத்தான் காப்பாத்தினேன். அப்ப எப்போ வச்சுக்கலாம்? எத? கல்யாணத்தை. யோ தள்ளு. தள்ளியா? தள்ளுன்னா உனக்கு அர்த்தம் புரியாதா? தெரியாது. நம்ம கல்யாணத்துல ஒரு சிக்கல் இருக்குதியா? சிக்கலா? என்ன சிக்கல்? நீ இப்படி கைய வெயி. வச்சிருவா. இங்கிட்டு. என்ன பெரிய விஷயம்? எங்க சாதி வழக்கப்படி கட்டிக்க போற ஆம்பளை கையில பொம்பளைங்க ஏறி நிப்போம். எவன் கவுத்த ஆமாளா அக்கா தூக்குறானோ அவனத்தான் கட்டிக்கிடுவான். நீ தாராளமா ஏறி இல்லமா, எதுக்கு ஒரு கால கீழே வச்சுக்க. ஆமாமா, நான் ஏறினா நீ தாங்குவியா?
அவ கை 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 ஆத்தா அவ கைப்ல கைப்ல ஆத்தா ஏப்பா ஏ வரைய கொடுத்தாரு நான் பாதி வரையா தர ஊர் போய் சேர்றாரு ஐயோ எத்தனை மணிக்கு உன் மக காது குத்து வச்சிருக்காளா? எனக்கு மட்டும்தான் மகளா? உனக்கு தங்கச்சி இல்லையா? யாரோ மாதிரி பேசுறியே. பொழுது விடியத்தானே காது குத்து. இன்னும் நேரம் இருக்குல்ல, சொல்லி விடுவாங்க. என்னங்க கொஞ்சம் கோவம் இல்லாம கேளுங்க. இன்னும் ஒண்ணு குடிமொழிக்கு போல தாய் மாமங்கிற முறைக்கு என் அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க. கண்டரவழி மூலம் அண்ணன் ஒண்ணன் இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறம் அண்ணன் ஒண்ணு குத்தி வளர்ந்து விடல. விளையாட்டுக்கு சாவல் விசக்கத்தி வச்சு மானத்தை காத்துல பறக்க விட்ட பையன். அந்த அவசாரி பைய காத்து கூட வீட்டு பக்கம் வீசக்கூடாது. பக்காய் அவன் சொல்லி விட்டு நம்ம போகணுமா? டேய் வண்டியை கட்டுங்கடா. வாங்கடி கொக்களத்து மாப்பிள்ளைகளா வாங்க. இன்னைக்கு கெடா வெட்டு இருக்கு. இப்ப நீதான் தாய் மாம மாலையை போடு. மருமகளை மேலே போட்டுக்க. வந்து இப்படி மடியில உட்கார். அந்த கொக்கத்துக்காரங்க வராங்க வாசல்ல மறியடா. ஒரு பையன் உள்ள ஊருக்கு வெளியே போய் பண்ணிக்கங்க. ஏப்பா நீங்க நாளைக்கு இப்படி வெட்டி குத்தி சாக நாங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியுமா? என்ன கவுண்டர என்ன நான் சொல்றது? பெரிய நாயக்க எங்க சாதியோட பழக்க வழக்கம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவ தவம் கிடந்து ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து எடுத்திருக்கா. அதுக்கு காது குத்தி ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தாய் மாமங்கிற முறையில எனக்கு சொல்லி அனுப்பணுமா இல்லையா? பகுமானமா ஊரை கூட்டி சோறு போட்டா போதுமாயா? ஒரு மூணாவது மனுஷன் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல எனக்கு. அதையெல்லாம் மறந்துட்டு தாய் மாமங்கிற முறையில வீடு தேடி வந்த என்ன வீட்டு வாசல்ல ஆள் வச்சு மறிக்கிறாயா? இது எந்த ஊரு நியாயப்பா? வெட்டி சாத்தண்ணா என்ன உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருத்தி தான் போகல. ஊர்ல பாதி பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். உன்னை கண்ட கண்டமா வெட்டி காக்காய்க்கு போட போறாங்க பாரு. செவனாண்டி ஊரு முறை நாட்டு நடப்பு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் தெரிஞ்ச மனுஷனி. மாம மச்சான் 2 பேரும் ஒத்து போனாதானப்பா இந்த ஊருக்கே நல்லது. என்னப்பா நான் சொல்றது? சீமல் இல்லாத மாமன் அவன் மடியிலே வச்சு காது குத்திட்டு போச்சல். கடைசி மருமகளை கூட்டிட்டு வாமா. பேச்சு கழுத்துல சங்கிலிய போட்டு விடுறா. ஆத்தியம்மா மருமவன இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். அந்த ஒத்த ஆசையில தானே உசிரியே வச்சிருக்கேன். கவலைப்படாத தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன மருமகளே? இதுதான் மதியானம் மாத்திரம் மிதிக்கூடாதுங்க. மாப்ள சொன்னா கேள்வி. விடியா இரியா விடுமல்ல. வசமா அந்த கூட்டத்துல வச்சு என்ன மூக்கத்துட்டு இல்ல. என்ன புதுசா எப்ப நடக்கிறதானே? திடீர்னு மச்சான் மாமன் ஒன்னா குடிக்குவீங்க. நாங்க முகராடி பட்டு ரோட்ல நிக்கணும். என் மருமகன் சாப்பிடுப்பா சாப்பிடு. உனக்கா என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்க? ஒம்பாடு முறுக்கிட்டு போறியா? சாப்பிடு சாப்பிடுங்க. போதுமா போதும். கண்ணில் வைக்காத வயக ஆடிக்கும் தீபாவளிக்கும் காக்கல கறி எடுத்து 8 வீடு திங்கிற வய அம்சம். எலும்பு கடிக்க இடம்லாத அலையிற ஈன ஜாதி பயல்கள். மானரோசா இருந்தா முறை முடிஞ்சவனே இடத்த காலி பண்ணுங்கடா. மங்கடி புரிய மாப்பிள்ள இப்ப நிதானத்துல இல்ல. பொண்ணை கொடுத்திருக்கோம்ல, பொறுத்து தான் போகணும். மரியாதை கட்ட பையன் கொக்குளத்துக்கார ஏன் சாப்பாட்டுக்கு விட்டு பார்த்தா என் பங்காளி விட்டு நாய் கூட சோத்த திங்காதா? என்ன சரி தாயி, உன் உறவு வேணான்னு நினைச்சிருந்தா வெளியில மூடி இருப்பேன். உன் உறவு வேணும்னு தான் உள்ள முன்ன எல்லாம் சரியா போயிடுமா?
சொந்த பந்தமே குத்தந்தான் பார்த்தா ஊரில் சுத்தம் இல்லையே கோழிக்கு குஞ்சு மேல கோபம் வல்லையே பொங்கோல அண்ணன் இந்த ஊரில் இல்லையே. ஏமா வருமாயே சின்ன புள்ள மாதிரி வைக்கப்பிரியில ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கே அந்த கிந்து விழுந்தா என்ன ஆகுது? இது அண்ணன் திரிச்ச பிரி அக்கவே அக்காது. மச்சான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் ஜீயக்கா வச்சுக்கிட்டு வரல காவடி ஆட போறாரு தலைமுழுவ போறாரியா? வச்சு வெட்டியா வாய் அடிக்காம ஒழுங்கா வேலைக்காரனா வேலையை பாரு. சாயங்காலத்துக்குள்ள எருமை சிவப்பாயிடணும். நான் எருமையை குளிப்பாட்டுறேன், நீ உன் மச்சான நல்லா குளிப்பாட்டு. எருமை அங்க இருக்கா? வர வர அந்த வீட்டுல எது எருமைன்னு தெரியாம போச்சு. என் மச்சானுக்கு எண்ணெய் மட்டும் இல்லடா முதுகு கூட தேய்ச்சி விடுவேன். அதை கேட்கறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது. மச்சான் எல்லாம் பொண்டாட்டி பொறுப்பா செய்ய வேண்டியது. வெளியா வெறும்பயமா அவளை பத்தி பேசி 1000 தான் இருந்தாலும் வெறுமாயி என் தங்கச்சி. ஏன் கண்ணு முன்னாடி அந்த புள்ளைய வெறும்பாய மகன் மட்டும் சொல்லாதீங்க. நாளைக்கே அந்த புள்ள அவங்க அண்ணனுக்கு எதிரா ஒரே ஒரு கேஸ் போட்டா மாயாண்டி சொத்துல பாதி சொத்து நாளைக்கே நம்ம வீடு தேடி வந்துடாது. அட என்ன பெற்ற எருமையே, வெறும் கெட்டதா குடிச்சு 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 கெட்டதனமா வருது உனக்கு. உன்னை அடிச்சே கொண்டாதான் சரியா வரும். என்ன மாப்பிள்ள புது கதையெல்லாம் விடுற? கதையில மச்சான், கவர்மெண்ட் சட்டம். சட்டப்படி அப்பன் சொத்துல பொம்பளை பிள்ளைக்கும் பாதி பங்கு உண்டு. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாளைக்கே அந்த மாயாண்டி நிலத்துல ஏற கட்டி ஆழ விழுது போடுற. தப்பி தகராறு பண்ணான்னு வச்சுங்க, தங்கச்சி பங்கு குறான்னு சொல்லி தகராறு பண்ணி பங்கு பிரிச்சிருங்க. என்ன நான் சொல்றது? என்ன கேவலப்படுத்தின அந்த மாயாண்டி பயலோட மானம் காத்துல பறக்கணும். சொத்த முச்சோடு வேணாலும் நீயே வச்சுக்க. நாளைக்கே ஆக வேண்டியதை பாரு. இந்த உரிமையில பங்கு கேட்கறான். இது உங்க அப்பனுக்கு பிறந்தவர் தானே? இல்லன்னு சொல்லி நாங்க போயிடுறோம். உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல இவளுக்குன்னு பங்கு இருக்குல்ல, அதை ஏன் தங்கச்சி கொடுத்துருக்கு, நான் உணவு கொடுத்துருக்கேன். அதை கேட்க நீ யாரா? அவன் உழுவா உன்னை கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாடா? அண்ணே, நம்ம அப்பா முகத்தை நான் சரியா கூட பார்த்ததில்ல. உன்னை அப்ப நான் நினைக்கிறேன். என் பங்கு எனக்கு பிரிச்சு கொடுத்துறேன்னு, இல்லைன்னா இதே இடத்துல உன் கையால என்னை வெட்டி போட்டுறேன்னு. தெரியாதா இந்த அண்ணனை நீ புரிஞ்சுக்கிட்டது முடித்தானா? அழாத தாயே, உன்னை விட எனக்கு இந்த மண்ணடா பெருசு. அத்தா, நம்ம அப்பா அத்தா சம்பாதிச்சது நாம நல்ல வாழத்த வெட்டிக்கிட்டு சாகிறதுக்கு இல்ல. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம இருக்கிறதுக்காக இந்த அண்ணன் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த மண்ணை தாரவாத்து கொடுக்கிறேன். கிழக்கு பக்கமா திரும்பி நிறுத்தாய். செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருமே. பந்தத்தை மீறி
சக்தி இல்லையே, பாசத்து பங்கு போட பட்டா இல்லையே, நேருக்கு இழகி போச்சு விட்டு பாறையே. நேத்து உங்க தங்கச்சிக்கு நிலத்தை தாரவாத்து கொடுத்திருக்கீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். அந்த நிலத்தின் பேர்ல தான் நான் உங்களுக்கு கடன் கொடுத்து நீங்க உங்க தங்கச்சி கல்யாணம் சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இப்ப அந்த பத்திரத்துக்கு உசுறு இல்ல. நாயக்கரே, மாயாண்டி என்ன விவரம் இல்லாத ஆளா? வேற சொத்தை எழுதி கொடுத்தா எழுதி கொடுக்க போறாரு. இந்த மாயாண்டி மானஸ்த என்கிட்ட இருக்கிறது ஒத்த நிலந்தா, அத நாளைக்கே கொடுத்துட்டு உன் கடன் அடைச்சிரு. மாயி சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூர்வீக சொத்து கையவிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கே நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துதான் நல்லது. வக்கீல வச்சு பத்திரம்லாம் தயாரா கொண்டு வந்திருக்கேன்ல. ஆளும் தெரியாம காணாம போயிட்டியா? ஐயோ ஐயோ ஒச்சு, ஐயோ ஆத்தா, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி, போத முடியும் சாவுகாசம். நல்லா தூக்குற மாப்பிள்ளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நான் அந்த கிளம்பிட்டே இருந்து கஞ்சி கொடுத்துக்கிறேன். ஆளுகளை பாடுறான் வந்துட்டாலே கனாவப்பட்டில இருந்து துடுப்பு ஆட்டிக்கிட்டு. ஒச்சு இல்ல வலிக்கல. என்னாலதானே உனக்கு அந்த கிழவி சூடு போடுச்சு. இந்த தழும்ப பார்க்கும் போதெல்லாம் என்ன நீ நினைச்சுக்கவே இல்ல. பாக்கலனாலும் நினைச்சுட்டு இருப்பேன். அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க மாமா. விடல ஓடுங்க. என்ன பட்டந்துக்கா? நல்லா படியப்பா, படிச்சு கிடிச்சு அந்த பொண்ணை காட்டியா? ஆமா அப்பா கல்ல வந்துக்க. நல்லா இருப்பா, நல்லா போய் ராதா படிச்சு என்ன மாதிரி பெரிய ஆள் வரும். கவலைப்படாத, எப்படி வர்றான்னு மட்டும் பாருங்க நீங்க.
வித்தையே வித்தப்பா. அட கொஞ்சம் ஊத்து. விசுவாசத்துக்கு நீ ஒரு நக்கு நக்கு. டேய் எசகி, என்னடா கோயில் மாட்டை புடிச்சிட்டு வர்றீங்க? பெரிய கடுப்பு. நல்ல பொம்பளைய புடிச்சிட்டு வாங்கடான்னா பொலிகாலைய புடிச்சிட்டு வந்திருக்காங்க. இத வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியதுதான். இதுல ஏதாவது சுவிட்ச் வச்சிருப்பாருங்க நம்ம பையங்க. இது கேப்பா. என்னடா அது? முதலாளி, இது உங்க பங்காளி மாயாண்டி கோவிலுக்கு நேர்ந்து விட்ட காளை. சோளக்காட்டுல பூந்து உடப்பிடிச்சு ரொம்ப சேதமாயி போச்சு. அதான் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். மாட்டுக்கு சொந்தக்காரன் மாதிரி மாடு முரண்டு பண்ணுதா? வயக்காட்டுல வந்து உழப்புனா எவன்டா சும்மா இருப்பான்? மூக்கணாங்காயிரு குத்தி ஊரு கொண்டில கொண்டு இறங்கிடா. கருப்பு வேணாம்பா, அது ஒச்சாண்டம்பு நேர்ந்து விட்ட கோயில் காலை. அதுக்கு மூக்கு குத்துனா ஊருக்கும் நல்லது இல்ல, உனக்கும் நல்லது இல்ல. வேணாம்பா, தெய்வ குத்தமாயிரும்பா. கணக்க நீ சும்மாறா. பங்காளி பகையும் தெய்வ குத்தும் என்ன உயிரி வாங்கிடா. நீ கொண்டாந்து கட்டுற, நானே மூக்கணாயிரு குத்துறேன். நமக்கு நடக்க இன்னைக்கு மூக்கணாயிரு வேலை கட்டு. பகட்டுக்கார பயல்களாலே நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சமில்ல. அதுக்கு ஒரே சாட்சி அந்த விட்டத்துல தொங்குதே அந்த தூக்கி கைதான். மகனே, சின்ன கருப்பு, 100 கூத்தியா கூட வச்சுக்க. சொத்து பூரா வித்து குடி, கும்மாளம் போடு. இது உன் ஆத்தா கழுத்துல கட்டி இருந்த தாலி. இத மட்டும் உன் மாமா மக பேச்சு கழுத்துல கட்டிடு. இது அவ கழுத்துல கட்டின தாலியா இருக்க கூடாது. உன் மாம சிவனாண்டிக்கு குத்துன மூக்கலாங்கயிறா இருக்கணும். இதுதாண்டா மகனே உன் ஆத்தா அப்பனோட கடைசி ஆசை. வாங்கடி வாங்க. ஒத்து பாத்துங்க. யோ கணக்கு, ஒரு 1000 ரூபாய் படம் முடியா? சின்ன கருப்பு, போன வாரம் தானே 2000 ரூபாய் வாங்கினேன். அதுக்குள்ளேயுமா என்னைய செய்யறது? கணக்குள்ள நம்மள நம்பி 10 குடும்பம் இருக்குது. இப்படிதான் பகிர்ந்து கொடுக்கணும். நாம என்ன பிறக்கும் போது 100 ரூபாய் தள்ளுடைய பிறந்தோம். பசிக்க பசிக்க சாப்பிடணும், தெளிய தெளிய குடிக்கணும், விடிய விடிய ஆடணும், சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பா பெரியகரப்பு சொல்லுங்க பாடபடி. என்ன கருவாயா, நீங்க என்னடா பாக்குறாம ப்ரோக்ராம் போட்டு வேலை நம்ம மந்திரியா சொல்றேன். வண்டி அப்படியே நேரம் கம்மச்சிருக்கல போய் விடப்பா. ஒரு 100 ரூபாய் நாக் அவுட் போடலாம். மதியம் அப்படியே கறி கஞ்சி அடிச்சுட்டு சாயங்காலம் மலையாளம் பார்த்து அப்படி வரலாம். இப்போதைக்கு வண்டி அப்படியே ஆத்து பக்கம் விடு. எவ்வளவு பொம்பளை குளிச்சுட்டு இருப்ப, அது ஒரு வாரம் பார்த்துட்டு போயிருவான். அடிய பேட்டி ஏடிக்கல்ற, நான் ஒண்ணும் பண்ணல. என் கைய பாரு. பட்டணம் போய் மாமா மாய படிச்சுட்டு வந்து பவுத்த பாரு. ஏய், உனக்கு மாமா இருந்தா போய் படிக்க சொல்லு. இந்த வரப்பா சின்ன கருப்பு, 4-5 குறைக்கு நடுவுல உன் மாம மக பேச்சு சும்மா ஐயர மாதிரி துள்ளி விளையாண்டுட்டு இருக்கா. வேற லேசம் தூண்டி அப்படி வீசப்பா. டேய், தூண்டிட்டுலாம் அவ சிக்க மாட்டாடா. இப்ப பாரு வேடிக்கைய. ஐர மீன் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். அடியே பேச்சு, ஆடி மாசம் சமைஞ்சவளை கண்டா அயர மீன் ஆஞ்சு போடும். பாவடை இறுக்கி கட்டி கடி குறவ மீனை போது குடும்பம் நடத்திட போகுது. போங்கடி அசிங்கம் பிடிச்சவங்களா? இதுக்கு தான் நான் உங்க கூட குளிக்கவே வருதில்ல. ஐரையும் குறவையும் வந்தா நான் புடிச்சு உரசி விடுவேன். உரசி நீங்க மட்டும் உங்க கையும் காலையும் வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு இருங்க. என்னடி ஒண்ணு இல்ல.
கொரவ மீன்டி. உறவு மீன் இல்லடி, உறவு மீன். என்னடி முறைக்கிற என் முறை பொண்ண? உனக்காவே இடுப்புல தாலிய முடிஞ்சு வச்சிருக்கேன். இந்த தும்பகுண்டு மாமன் சின்ன கருப்ப. யாருக்கு யார் மாமன்? என் உசிரே போனாலும் உன்னை நான் மாமன்னு கூப்பிட மாட்டேன். அடே சவால் ஆடி விடுற சவால். உன் வாயாலேயே ஒரு நாளாவது என்ன மாமன்னு கூப்பிட வைக்கல. எங்க அப்பா பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஏப்பா சின்ன கருப்பு, இவதான் பேமஸ் கரகாட்டக்காரி கம்பம் கனகா. இவ ஆட்டத்தை பாக்கணும்னு சொன்னியே, அதனாலதான் 3 மாசத்துக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா கருவாயா, ஒரு டம்ளர் பால் கேட்ட ஒரு கறவை மாட்டே கொண்டு வந்துட்டியே. அப்படி போடு. நாங்க என்ன உங்களை தாலி கட்டவா சொன்னோம்? மொத்த வியாபாரம் செஞ்சு காணி நிலம் வாங்கி அதுல ஒரு பம்பு செட்டு போடலான்னு பார்த்தா கேலி பண்றீங்களே. கோச்சுக்கிறிய பொம்பளை கோச்சுக்கிட்டா சின்ன பொம்பளை தாங்காது. சும்மா தமாஸ் பண்ண. எங்க சாம்பிளுக்கு சின்னது ஒரு ஆட்டம் போடு. டேய் அடிக்கிறா. பரீட்சை நன்றாக எழுதியுள்ளேன். மேலும் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் பணம் கட்ட வேண்டியிருப்பதால் உடனே 2000 ரூபாய் பணம் அனுப்பினால் நலமாக இருக்கும். இந்த லெட்டரை தந்தி போல் பாவித்து உடனே பணம் அனுப்பவும். உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் போல் ஆசையாக உள்ளது. பரீட்சை முடிந்ததும் உடனே ஊருக்கு வருகிறேன். அன்புடன் உங்கள் மகன் சின்னு. சின்னதா, நெல்லு வித்த பணத்துல மிச்சம் எவ்வளவு இருக்கு? என்கிட்ட ஏதுப்பா பணம்? இருந்ததான் உழவுக்கும் உரப்பொடிக்கும் கொடுத்துட்டேனே. தங்கிலி உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இவளுக்கு எதுடா பணம்னு பாக்குறியா? நான் வளர்த்த ஆடு மாடு கோழி இதுல வந்த பணம் எல்லாம் குருவி மாதிரி சேர்த்து வச்சு நிலக்கோட்டை ஆசாரிக்கிட்டு கொடுத்து உனக்காக செஞ்சேன். எடுத்துக்கா. எடுத்துக்கண்ணே. இந்த பாருங்க, என் நினைப்பா எப்போ உன் கழுத்துல இது ஒட்டிட்டே இருக்கணும். குளிக்கும் போது கூட கழட்ட கூடாது. அப்ப நான் குளிக்கவே மாட்டோமா? கவசி, இருக்கிற விதனல வித்து உடனே சின்னுக்கு பணம் அனுப்பு. வேணாம்டா மாயி, வீட்டுல இருக்கிற விதை நெல்ல விக்க கூடாதுடா. விதை நெல்ல வித்தா வீட்டுல இருக்கிற லட்சுமி போயிரும்பா. எப்ப என் தங்கச்சி வீட்டை விட்டு போனாலோ அப்பவே எல்லா லட்சுமியும் போயிடுச்சு. இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு? இருக்கிற ஒத்த மகன் தான் எனக்கு விதை நெல்லு. அத்தைக்கு பிறந்தவளே, ஆளாகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரை, கட்டம்பூச்சி விழித்தவள் தாவணிக்கு வந்ததிப்பு 3ஆம் பிறையறி முழு நிலவானதிப்பு மௌனத்தில் இருந்த யாரைத்தான் கேட்பதிப்போ. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெளிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே.
ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே தாவணி பொன்னே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா தொட்டபூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா ஐத்தையும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா ஐத்தையும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அன்னமே ஒன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா மாமன் பொண்ணே வச்சம் பார்த்து நாளாச்சு மச்சாருக்கு மயில பசுவு போதாச்சு ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே சின்னு என் பேராண்டி வாயா. நல்லா இருக்கீங்களா பாட்டி? 10 வருஷத்துக்கு அப்புறம் பட்டணத்துல படிச்சுட்டு வர பையில கூட்டி ஆடலான்னு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடக்குற நீ இடவட்டில இறங்கி இங்க வந்துட்டியாக்கும். படிச்ச பிள்ளைக்கு பாசம் இல்லைங்கிறத காமிச்சுட்டியல்ல. சரி சரி போட்டி படிக்கலாம் எடுத்துட்டு உள்ளவா. என்னடா அது உழவு காட்டுல உழுத பை மாதிரி சேரு சகதியோட வந்திருக்கேன். எங்க விழுந்து எழுந்துருச்சு? ஒண்ணு இல்லப்பா, ரயில்ல வரும்போது பாதியிலே நம்ம குலதெய்வத்தை பார்த்தோம்ப்பா. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, அதான்ப்பா பதறி போய் பொட்டி போட்டு நான் விழுந்து சாமி விழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா கும்பிட்டோம்ப்பா. அதான்ப்பா சரி. இந்தாயா வெடக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குழம்பு வச்சிருக்கேன், எந்திரிச்சு சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிறாசா. அது கிடக்கட்டும், அந்த மாட்டுவால் சூப்பை எப்படி பண்றது கொஞ்சம் பக்குவம் சொல்லியா? அந்த கறியை சாராயத்துல வேக வை, அப்படியே கஞ்சாத்தூள நெய்ல வதக்கி லேச தூவு, அப்புறம் 4 பட்டை கொஞ்சம் வத்தலு கொஞ்சம் மிளகு போட்டா போதும். ஏன் பங்களே இப்படியே இருந்தா எப்படி? நீங்க கல்யாணம் காட்சி பண்றதெல்லாம் எப்ப? அட பாவி, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? ஏண்டா எதுக்குடா என்ன இப்படி பழி வாங்குற? இந்த பாரு, 4-5 பொண்ணு இருக்காளுங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு வருதா? அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா வீட்டுல வேலைக்காரி கூட இருக்க விட மாட்டா. வீட்டு அஞ்சாக்கி ஆட்டி விடுவா ஆட்டி. நமக்கு ஐயனார் ஜாதகம்டா. பொண்டாட்டி ஒத்து வராடா கண்ணுகளா. அடியே ஜிஜ்ஜலி எங்கயா கூட என்ன பாத்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூடிய கண்ணு தெரியல. பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவன உக்கால கையில மாட்டின அக்கு வர ஆணி வர அத்து விடும் நாத்து பல வெட்டு குத்த பார்த்தவங்க ஜெயில் பரவாயில்ல. பாத்து போங்க, எல்லாம் உங்க நன்மைக்கு தானே சொல்றேன். ஐயோ தெரியாம வாங்க கொடுத்துருந்தா ஒரு கண்ணு எப்படி பாக்குறா, 2 கண்ணு தான் எரிச்சே போடாம இருக்கேன். இது ஒரு தந்துரும் ஜெயிக்கலாம். விட்டானே என்னமா அவசரம்? காலையில போலியா? போயா சுத்தி சுத்தி அதே சந்தை கொண்டமா சந்தை சிரிக்கும் சொல்லுவாங்க. ஓடுகாதான் பாத்து போயா. என்னடா சொன்ன? பாத்து போயான்ற. இப்படி தாண்டா ஒரு வார்த்தையை கேட்டது காலையில தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொத்திட்டு பொழைக்க வழியா பாருடா. ஆகமில்ல நடமில்ல நடமே நீ அண்ணே இனிமேல் என்னால ஓட முடியாதுன்னு
அண்ணே நான் ஒரு அனாதி மாதிரினே உங்களுக்கு என்ன இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல என்ன என்னண்ணே கண்ணு ஒண்ணுதான் இருக்கு ஒரு கல்ல தூசி வந்துருச்சா திரும்படா